ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டா எபிசோட் 22ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆளு ஒன்றுமோ கூட உனக்கு பொறுப்புங்கதே வரல. இதே மாதிரி எப்போதும் நானே உன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது, கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோன்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஆமா நாமதோ எப்போ என்ன தூக்கிட்டு வர சொல்லி உன்கிட்ட கேட்டேன்னு சொல்றாங்க. ஆனும் டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்களும் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர்னா நீ ஒரு சாதாரண லேபருங்கிறத மறந்துடாத, ஓவரா பேசுறது நிறுத்திட்டு வெளியே போன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் முறைச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் சரியான கான்ல நம்ம பிரின்சஸ பார்க்க வர நம்ம பிரின்ஸ் தான் காட்டுறாங்க. ஆனா அங்க அவங்கள காணும். என் ரூம்குள்ள அனுமதி இல்லாம யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. சர்வன்ட் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. டேங்கும் இப்ப அப்படியே அங்க வர அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல. அவ கேபிட்டல் நோக்கி தான் போயிட்டு இருக்கணும், உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல ஆள் கேட்கிறாரு. அவனும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம பிரின்சஸோட லவரை தான் காட்டுறாங்க. ஆள் இப்ப ஃபன் ஹவுஸ்க்கு வந்து தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கா. அவ மேக்கப் ப்ராடக்ட வச்சு அங்க இருந்த லேடிஸ்க்குலாம் அப்படியே மேக்கப் போட்டுட்டு இருக்கு. நம்ம குயான் இப்பதான் அவன் கண்ணில் போடுறாங்க. அவங்கள பார்த்து அடுத்த செகண்ட் அவனும் லைட்டா பதட்டமாயிடுறான். கடலை போட்டுட்டு இருந்தவன் வேக வேகமா காசு கூட வாங்காம பொருளை வாங்கி போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம உடனே இந்த சிட்டி விட்டு தப்பிச்சாகணும், இல்ல அதுக்கு முன்னாடி பிரின்சஸ கண்டுபிடிக்கணும்னு அவன் சொல்ல. இந்த பக்கம் நம்ம டேங்க தான் காட்டுறாங்க. ஆள் அவங்களை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. ஆனா பின்னாடி பார்த்தா நம்ம பிரின்சஸை இப்ப அங்க வந்துடுறாங்க. பிரின்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஆள் கையில கத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் இப்ப அப்படியே அங்க வர அவர் அவங்கள போட்டதுல ரெடியா இருக்காரு. ஆனா அவங்க எந்த கவலையுமே இல்லாம அவருக்காக சாப்பாடுலாம் எடுத்து அப்படியே டேபிள்ல வச்சிட்டு இருக்காங்க. காலையில யார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணாம நீ எங்க போன, அவங்களும் பக்கத்துல இருந்த ஒரு டெம்பிளுக்கு தான் போனேன்னு சொல்றாங்க. அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அங்க ஒரு டாலிசம்லாம் கூட வாங்கினதா சொல்ல ஆள் டக்குன்னு கத்தி எடுத்து அவங்க கழுத்துல வச்சிடுறாரு. நீ எதுக்காக ஒண்ணும் இங்கிருந்து தப்பிக்காம இருக்க, பயப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க நேரா வந்து அந்த கத்தியில அவங்களே அவங்க கழுத்தை வச்சிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொந்தமானவ, என்ன கொல்றதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளுக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அதோட விளைவுகள் என்னன்னு உனக்கு தெரியும்ல. அவங்களும் தெரியும் தலையாட்ட நம்ம பிரின்ஸும் அவங்கள அப்படியே விட்டுட்ட மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆலிப்ப நம்ம பிரின்ஸை தான் மீட் பண்ண வந்திருக்காரு. அவரும் செங்குயிங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தானே இருக்கணும்னு கேட்கிறாரு. நம்மளும் நாளைக்கு ஃபன் ஹவுஸ்க்கு வரும்போது நீங்களும் ஜூவும் ஒரே ரூம்ல இருந்ததை நான் பார்த்தேன். பசங்களும் பொண்ணுங்களும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஒரு பிரின்ஸா இருந்துட்டு நீங்களே எப்படி பண்ணாமாங்கிற மாதிரி அவரு கேட்கிறாரு. நம்ம பிரின்ஸும் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் நடக்கல, ஜூ அப்ப கொஞ்சம் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க, அதான் அவங்கள பாத்துக்கிறதுக்காக நானும் அங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் டக்குன்னு விஷயத்துக்கு வந்துடுறாரு. மிஸ் ஜூ உங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்களா, அவங்க உங்களை முழுசா நம்புறாங்கன்னு அர்த்தம், நீங்க அவங்க கிட்ட சின்சியரா இருக்கீங்களான்னு அவரு கேட்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா மிஸ் கிட்ட நான் உண்மையா தான் இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அப்ப சரி நீங்க தான் இனிமே அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும், ஃபியூச்சர்ல உங்களால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இப்ப என்ன எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க தூது புறாவ நீ வந்திருக்கியான்னு கேட்கிறாரு. மிஸ் சூவ நீயும் விரும்புறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது திடீர்னு எதுக்காக நீ அவங்கள விட்டு கொடுக்கணும்? நம்ம ஹீரோ நான் ஒரு பெரிய டிராவல் போறேன், எப்ப திரும்ப வருவேன்னு சொல்ல முடியாதுன்னு ஆள் சொல்றாரு. நான் இல்லாத நேரத்துல நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். அவங்க ஃபேவரட் டிஷ் நம்ம ஸ்டோன் சைடு கிரீன் டம்ப்ளிங்ஸ்ங்கிறதுல ஆரம்பிச்சு அவங்களுக்கு தூங்குறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த நேரத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாப்பாடு விஷயத்துல அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இருந்தாலும் அவங்க ஹெல்த் கெட்டு போக கூடாதுன்னா அதுலயும் அவங்கள கண்ட்ரோலா பாத்துக்கணும். அவங்களோட ஃபேவரட் ஒயின் அவங்க அடிக்கடி கோவப்படுறது, அவங்களோட மூட் சிங்க் லோட்டஸ் டவர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதே இனிமே அவரு தான் ப்ராடக்ட் பண்ணுன்னு சொல்லி ஆள் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே முழிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இப்ப கூட என்னை விட நீங்க அவங்கள நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு அவரு கேட்கிறாரு. ஏன்னா எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு இந்த முடிவு எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம சர்வன் நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடு கொண்டு வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் செங்குயிங் எங்க, அவரு காலைல வெளியே போனவரு ஒண்ணுமும் திரும்ப வரலன்னு அவங்க சொல்றாங்க. ஆமா நீங்க எதுக்காக இப்பெல்லாம் ஒரு கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நான் ஒன்னும் சண்டை போடல, அவன் தான் வர வர எதுக்கு எடுத்தாலும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான், இது யாரோட ரெஸ்டாரண்ட், இந்த இடத்துல அவன் வெறும் அக்கௌண்டன்ட்ங்கிறதே அவன் மறந்துட்டான்னு நினைக்கிறான். சர்வன்ட்டும் அப்பெல்லாம் இல்ல, செங்குயிங்க்கு உங்க மேல ரொம்பவே கேர் இருக்கு, அதனாலதான் அவர் அப்படிலாம் பேசுறாருன்னு சொல்றாங்க. சூ நீங்க கவனிச்சிங்களா, இப்பெல்லாம் அவரு நடந்துக்கிறதே சரியில்லை, அவர் அவரோட வீட்டுக்கு போக போறாராம். ரெஸ்டாரண்ட்ல அவர் பாக்குற வேலை எல்லாத்தையும் எனக்கும் இன்டாங்க்கும் அவரு பிரிச்சு கொடுத்துட்டாரு. போன வாட்டி கூட தான் அவர் ஊருக்கு
போனாரு. ஆனா அப்பெல்லாம் அவர் இதே மாதிரி எதுவுமே சொல்லேன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்ப திரும்ப வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்னு கேக்குறாங்க. நம்ம சர்வன்ட்டும் மிஸ் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அப்படியே கோத்து விட நம்ம ஹீரோயினும் அவங்க மண்டையில ஒரு கொட்டு கொட்டிட்டு அப்படியே அவர் கிட்ட போறாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம பிரின்ஸ் வந்துட்டு இருக்காரு. நம்மளும் அப்படியே விலகி போக அவரும் நேரா அவங்க கிட்ட வந்துட்டு உங்களுக்காக நான் ஸ்பெஷலா லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன், நம்ம போலாமான்னு கேக்குறாரு. அவங்களும் நம்ம ஹீரோவை வெறுப்பேற்றதுக்காகவே நான் இதுக்காக தான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. நம்ம போலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு, இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம பிரின்ஸோட மேன்ஷன், பிரின்ஸோட விருந்து நான் சொல்லவே தேவையில்லை, பறக்கிறது தாவுறது குதிக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அசத்திடுறாரு. லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ஓரா குடிச்சிட்டு ஏதாவது உளறிட்டேனான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆளும் கொஞ்சம் இல்ல ரொம்பவே உளர்னீங்கன்னு சொல்ல அவங்களும் அது ட்ரிங்க் சாப்பிட்டுட்டா அப்படிதான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. நம்ம பிரின்ஸ் 500 வருஷமா நீங்க எனக்காக காத்துட்டு இருக்கதா சொன்னீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஃபையின் பேரு வச்சது அவராதான் இருக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் உண்மைதான், அவன் தான் என் லைஃப்ல எனக்கு ரொம்பவே முக்கியமானவன், ஆனா கடைசியில எனக்கு பண்ண ப்ராமிஸ கூட அவன் நிறைவேற்றாம என்னை விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அவரும் நீங்க எதிர்பார்க்கிற ஆள் நான் தானே எனக்கு தெரியாது, ஆனா அவரோட இடத்துல இருந்து என் வாழ்க்கை ஃபுல்லா உங்களை ப்ரொடக்ட் பண்ண நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கண்ணத்தையும் டச் பண்ண போறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் தடுத்துடுறாங்க. எனக்கு புரியுது, ஆனா பிரின்சஸ் மேல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, கண்டிப்பா இந்த மேரேஜை நான் நிறுத்திடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நான் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்காக அவரு தடுத்த மாதிரி தெரியல, எனக்கு ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த நாளுக்காக தானே நான் ரொம்ப காலமா காத்துட்டு இருந்தேன், இருந்தும் என்னால ஏதை ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே 1008 குழப்பம் ஓடிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ரெஸ்டாரண்ட், நம்ம ஹீரோ தனியா நின்று அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இப்போ ஒரு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. என்ன புதுசா நிலவெல்லாம் ரசிச்சிட்டு இருக்க, நம்மளும் எப்போ வந்தீங்கன்னு கேக்குறாரு. நான் அப்பவே வந்துட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீ ஊருக்கு போக போறதா கேள்விப்பட்டனே அது உண்மையானவங்க கேக்குறாங்க. நம்மளும் நானே அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தா, அவங்க டக்குன்னு எப்ப திரும்ப வருவான்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் அதை என்னால சரியா சொல்ல முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளால எப்படி சொல்ல முடியும், நான் ரொம்ப காலம் உங்க ரெஸ்டாரண்ட்லயே ஸ்டே பண்ணிட்டேன், என்னால நிரந்தரமா இங்கே இருந்துட முடியாதுல, உங்க கடனை கூட நான் திரும்ப கொடுத்துடுறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு போகாதுன்னு சொல்றாங்க. நீங்க யாரும் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இல்ல சர்வன்ஸ் உங்க கூட தான் இருப்பாங்க, நீயும் இங்கே இருன்னு அவங்க சொல்ல நம்மளுக்கும் அப்படியே தொண்டெல்லாம் அடைக்குது. ஆனாலும் நான் முடிவு பண்ணிட்டேன் கிளம்பிதான் ஆகணும்னு சொல்றாரு. அவங்களும் அப்ப சரி இங்க இருந்து எனக்கும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு, நானும் உன் கூட வரேன், உனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க கேட்க நம்மளும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே கண் கலங்கி நின்னுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் நம்ம டேங் பிரின்சஸ்க்கு ஏதோ தகவல் வந்திருக்கு, ஆனா அது என்னங்குது ஒண்ணும் நமக்கு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் பிரின்சஸோட பர்த்டே ஃபங்க்ஷன் போல. அவங்க அப்படியே உள்ள போயிட்டு இருக்க அவங்க சர்வன்ட் இப்ப அப்படியே அங்க வராங்க. பிரின்சஸ் உங்களை பர்சனலா மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்களும் பர்சனலாவா, கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் நேரா போய் அவங்கள மீட் பண்ண பிரின்சஸ் ஒண்ணுமும் ரெடியான மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்த பைசி பெயிண்டிங் எடுத்து அவங்க மேல வைக்க இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, அப்ப இத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அப்படியே ஒரு சின்ன பிளாஷ் கேட்டு அன்னைக்கு நம்ம பிரின்சஸ் வந்தப்ப நம்ம பிரின்ஸ் டக்குன்னு அந்த முடி அப்படியே மறைச்சு வச்சிருப்பாரு, ஜொலிச்சிட்டு இருந்த அந்த பெயிண்டிங்கும் திரும்ப நார்மலா இருக்கும், இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமான்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது, ஆனா ட்ரிங்கிங்கு பெயிண்டிங்கை பத்தி நிறைய விஷயம் தெரியும், பேசாம நான் இதை என் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போயிடுறேன், அவன் ஏதாவது கண்டுபிடிச்சானா அடுத்த வாட்டி நீங்க அங்க வரும்போது அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியே கட் பண்ணா ஒரு காட்டு பகுதிக்குள்ள நம்ம பிரின்சஸோட லவர் வந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க ஒரு கேரேஜ் நின்னுட்டு இருக்கு, அவங்க கையில ஒரு த்ரெட்டோட அப்படியே உள்ள உட்காந்துட்டு இருக்கு. நம்ம டாங் அவங்கள சீக்கிரட்டா மீட் பண்ணது தான் இப்ப காட்டுறாங்க. உங்க 2 பேருக்கும் இருக்கிற கனெக்ஷனை பத்தி பிரின்ஸுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவன் சொல்ல இந்த பக்கம் நம்ம பிரின்சஸும் இப்ப அவங்க லவரை மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல ரெஸ்டாரண்ட் வாசல்ல நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க பவுஸை யூஸ் பண்ணி அப்படியே உள்ள வந்துடுறாங்க. யாருக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோவும் நான் இங்கே தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, நம்ம ஹீரோயின் நான் வாசல் வழியா தான் வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்றாங்க. அவரும் ஆனா இன்னைக்கு பிரின்சஸோட பர்த்டே, அதுக்குள்ள நீங்க திரும்ப வந்துட்டீங்கன்னு கேக்குறாரு. பிரின்சஸ் எங்க காணோம், அப்புறம் நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டு அவங்களும் அப்படியே உள்ள போக இந்த பக்கம் நம்ம பிரின்சஸும் அவங்க லவரும்
பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. ஆள் அவங்களுக்காக ரோஸ் ஃபின்ச்சோட அந்த எக்கையும் கொண்டு வந்திருக்காரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நீ ஒரு வாட்டி இதை சாப்பிட்டுருக்க, இது உன்னோட ஃபேவரட் டிஷ். அப்புறம் ஆள் அவங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சீப்பையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு உனக்கு தெரியாது, இது ரைனோவோட கொம்பால செஞ்சது. அப்படி அவங்க சின்ன வயசு ஞாபகங்கள். அப்பெல்லாம் ஆள் தான் அவங்களுக்கு தலைவாரி விடுவாருன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்க அவங்களும் அவர் மூக்குல இருக்கிற அந்த காயத்தை பத்தி கேக்குறாங்க. அது இந்த ரோஸ் ஃபின்ச் எக் சாப்பிடணும்னு சொல்லி அது வாசம் இழுத்துச்சு, அதான் நானே மூக்க உடைச்சுக்கிட்டேன். ஆள் அவங்கள ரொம்ப வெறித்தனமா லவ் பண்ணுவாரு போல. நம்ம பிரின்சஸும் அவங்க கிட்ட இருந்த அந்த த்ரெட் அப்படியே ஒரு கிட்ட காட்டுறாங்க. இதை யூஸ் பண்ணி என்னால உன்னை கொல்ல முடியும். நீ என்ன சொல்ற, அப்ப அதுக்காக தான் இங்க வந்தியா? ஓ சீக்ரெட் என்னால வெளியே தெரிஞ்சிடும் சொல்லிதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டியான்னு சொல்லி அவரு கேக்குறாரு. உண்மைதான், உன்னால என்னை பத்தின விஷயங்கள் வெளியே வந்துருமோ நான் யோசிச்சேன். ஆனா என் மேல உயிரே வச்சிருக்கிற ஒருத்தனை கொல்ற அளவுக்கு நம்ம ஒன்னும் மோசமானவ இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணி கடைசியில பிரின்ஸ மேரேஜ் பண்ணிட்டாலும் அவர் அவங்களுக்கு உண்மையான அன்பை தரமாட்டாருங்கதோ அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அவருக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருந்தேன், ஆனா அவர் என்ன ஏத்துக்கல. உனக்காக நான் எதுவுமே செய்யல, ஆனா நீ நான் தான் வேணும்னு சொல்லி எனக்காக அவ்வளவு உண்மையா இருக்க. அவங்க அப்படியே அலாரம் வைக்க அவங்கள வரும் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழாதுன்னு சொல்லி அவங்கள அப்படியே சமாதானப்படுத்துறாரு. டக்குன்னு நம்ம பிரின்ஸ் அவரோட ஆளுங்களும் இப்ப அப்படியே அங்க வராங்க. அவரும் நம்ம பிரின்சஸ் அப்படியே ப்ரொடக்ட் பண்ண, உங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நாங்க அவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கேன், ஆனா நீங்க இங்க இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆள் கேட்கிறாரு. அவங்களும் என் வாழ்க்கையில இது எனக்கு முக்கியம்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரு கொண்டு வந்த அந்த ரோஸ் ஃபின்ச் எக் எடுத்து அப்படியே சாப்பிட்டுறாங்க. அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள், அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்கிறதெல்லாம் அப்படியே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்ப இதுதான் என் வாழ்க்கையில நான் உண்மையிலேயே விரும்பினது. ஆனா அவங்க அந்த டிஷ்ஷை இப்ப 2வது தடவை சாப்பிடுறாங்க. அதோட விளைவு என்னங்கிறது அவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட சீக்ரெட் என்னோட சேர்ந்து அழிஞ்சிடும் சொல்லிட்டு அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அவங்க லவ்வரும் என்ன நடக்குதுன்னு புரியாம ஆளும் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஆர்ச்சர் ஆள் கடைசி அவங்களுக்கு அனுப்பின லெட்டர் இப்ப அவரு கையில இருக்கு. யாருக்கும் தெரியாம ஃபாரஸ்ட் ஏரியால வந்து என்ன மீட் பண்ணு, உனக்காக நான் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வச்சிருக்கேன், இதை எழுதுனது நீதானே அவரு கேட்க அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம பிரின்சஸ் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம ஹீரோ வர அடிக்கடி நம்ம ஹீரோயினை விட்டு போக போறதா சொல்லிட்டே இருக்காரு. இது கடையில பிரின்ஸோட சீக்ரெட் அவரை லோட்டஸ் மாக்கா நினைச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின். இந்த கதையில இன்னமும் நமக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.